அமெரிக்காவில் குளத்தில் மூழ்கி சிறுமி பலி. பிரிட்டனில் இருந்து அமெரிக்கா சென்ற சிறுமி குளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இங்கிலாந்தின் காரடி பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி தனது பெற்றோருடன் கோடை விடுமுறையை கழிக்க அமெரிக்காவில் புளோரிடா மாகாணம் சென்றிருந்தார். அப்போது அவர்கள் குளத்தில் குளித்தபோது சிறுமி குளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்காட்லாந்தில் தாக்குதலில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் உயிரிழப்பு. ஸ்காட்லாந்தில் சக சிறுவன் தாக்கியதால் காயமடைந்த மற்றொரு சிறுவன் மருத்துவமனையில் உயிரிழந்தான். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரை சேர்ந்த 16 வயது சிறுவன் கோரி. 13 வயது சிறுவன் ஆயுதத்தால் தாக்கியதால் பலத்த காயமடைந்த கோரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2 நாட்கள் கழித்து உயிரிழந்தார். அவனை கொலை செய்த 13 வயது சிறுவனை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். சாம்பியன் லீக் ஃபைனலில் அத்துமீறிய 3 பேர் கைது. பிரிட்டனில் வெம்பிளி மைதானத்தில் ஃபைனலின் போது அத்துமீறி நுழைந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெம்பிளி மைதானத்தில் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் கடந்த சனிக்கிழமை நடந்தது. அப்பொழுது மைதானத்தில் அத்துமீறி நுழைந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை இன்று போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடிவு செய்துள்ளனர். உலக அமைதி மாநாட்டை தடுக்க ரஷ்யாவும் சீனாவும் சதி செய்கின்றன. உக்ரைன் அதிபர் குற்றச்சாட்டு. சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெறவுள்ள உலக அமைதி மாநாட்டை சீர்குலைக்க ரஷ்யாவும் சீனாவும் சதி செய்வதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்து வருவதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது மட்டுமல்லாமல் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக அமைதி மாநாட்டில் பிற நாடுகள் பங்கேற்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்யாவும் சீனாவும் மிரட்டுவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் காவல்துறை அதிகாரி குத்தி கொலை. ஜெர்மனியில் காவல்துறை அதிகாரி குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் மேன்ஹாம் பகுதியை சேர்ந்த 29 வயது மதிக்கத்தக்க காவல்துறை அதிகாரி உட்பட 6 பேர் அண்மையில் ஒரு கும்பலால் கத்தியால் குத்தி காயமடைந்தனர். இதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த காவல்துறை அதிகாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரை கொலை செய்த அந்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வெனிஸில் கும்பலாக சுற்றுலா வர தடை. இத்தாலியின் வெனிஸ் நகரில் கும்பலாக சுற்றுலா வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் வெனிஸ் நகர் நதியால் சூழப்பட்டு மிகவும் அழகாக ரம்யமாக காட்சியளிக்கும். இங்கு கோடை காலத்தில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவது வழக்கம். இதனால் நகரில் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுகிறது. எனவே 25க்கும் மேற்பட்டோர் கும்பலாக சுற்றுலா வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே போல ஒலிபெருக்கியை பயன்படுத்தவும் இத்தாலி அரசு தடை விதித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஸ்காட்லாந்தில் நலன் கருதி வாக்களிக்கவும் ஸ்வென்னி பிரச்சாரம். ஸ்காட்லாந்தில் வாக்காளர்கள் நாட்டின் நலன் கருதி வாக்களிக்க வேண்டும் என ஸ்காட்லாந்து தேசிய கட்சியின் தலைவர் ஜான் ஸ்வென்னி வலியுறுத்தினார். பிரிட்டன் பொது தேர்தலை முன்னிட்டு ஸ்காட்லாந்தில் தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய அவர் ஸ்காட்லாந்தின் நலனுக்காக பிரிட்டன் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யவில்லை என்று விமர்சித்தார். ஆகையால் ஸ்காட்லாந்து தேசிய கட்சியை பொதுமக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமரச் செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் இரத்த மாதிரி பரிசோதனை. பிரிட்டனில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் இரத்த பரிசோதனை மாதிரி கருவி கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஸ்கேனில் கண்டறிவதற்கு முன்பாகவே இரத்த புற்றுநோய் அல்லது மார்பக புற்றுநோய் மீண்டும் தாக்குமா என்பதை எளிதில் கண்டறிய முடியும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.